வணக்கம் நேரலே, இது ஜீவதராஜின் ட்ரிபிள் வீலாக்கு. அது ரொம்ப நாளாக நம்ம ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணுவோம், நம்ம அதிலே இருப்போம், நம்ம அதை ஆரம்பித்த மாதிரியே ஃபீல் இருக்காது, அது பாட்டு வாழ்க்கையில் ஒரு ஃப்ளோவில் நடந்திருப்போம். கடைசியில் அதுக்கு நம்மளை பாராட்டும் போது எதுக்கு பாராட்டுறாங்க, அது நம்ம அது ஃப்ளோவில் அப்படியே பண்ணது தானே சில சமயம் தோணும். ரொம்ப நாள் கழித்து யாராவது ஒருத்தங்க அதை இன்னும் பெருமையாக பேசி நமக்கே தெரியாத ஒரு ஆங்கிள் அதை சொல்லும் போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த ஒரு இந்த படத்தில் இவருக்கு வரும்ல ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஏதோ நல்ல மீமியாது அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. எதுனா அந்த யூடியூப்பு, என்னையா நீ அப்போலேருந்து பண்ணிகிட்டு இருக்க யூடியூப் பற்றி உனக்கு என்ன ஒரு ஆங்கிள் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குன்னு இந்த மெட்டாமங்கியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். மெட்டாமங்கி பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது அவன் யூடியூப் வெர்சஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு போட்டிருந்தான். என்ன இது ஓடிடி சர்வீஸ் தானே நெட்ஃப்ளிக்ஸ், எதுக்கு யூடியூப் கூட மோதுறான். அப்புறம் பார்த்தா யூடியூப் இஸ் த லார்ஜஸ்ட் ஓடிடி ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் அப்படின்றான். ஒரு நிமிஷம் வெயிட், என்ன சொல்கிறீங்க? பார்த்தா லார்ஜஸ்ட் பேஸ் இருக்கிற யூடியூப் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் நெட்ஃப்ளிக்ஸால் யூடியூப்போட மோத முடியாமல் தான் யூடியூப் மாதிரியே காப்பி அடிக்க ஆரம்பித்து ஷார்ட்ஸ் பண்ணுறாங்க, கெஸ்ட்டுங்களை வாங்குறாங்க, முக்கியமான கெஸ்ட்டுங்களை பாட்காஸ்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸு கம்பேர் பண்ணி போட்டான். எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்கள். என்னது, நம்ம வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் நம்ம ஒரு ஆளாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே எனக்கு ஏதோ ஒரு பெருமையாக இருந்துச்சு. அதனால தான் சோம்பேறித்தனம் படாமல் ஆன் பண்ணி திருப்பி வீலாக பேசுகிறோம். சரி, எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோம், நம்ம போய் சோம்பேறியாக இருக்கலாமான்னு. ஏன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து யூடியூப் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கான். அடுத்த வருஷம் எல்லா ஸ்ட்ரீமிங் சர்வீஸுமே யூடியூப் மாதிரி ஆகிடும். அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா யூடியூப்னால் ஒரு படம் தான், ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் யாரும் போக மாட்டாங்களாம். யூடியூப்பில் அந்த படத்தோட வீடியோ, டாக்குமெண்ட்ரி, மேக்கிங்கு, இன்டர்வியூஸு, பாட்காஸ்ட்டுன்னு அவர் கணக்கில் நாள் கணக்கில் வேஸ்ட் பண்ணுறது யூடியூப்பில் நல்லா இருக்குது. ஓடிடி சர்வீஸ் எல்லாம் முடியல, டிஸ்னி நஷ்டத்தில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் நஷ்டத்தில் இருக்குது, பில்லியன் காசு போட்டு பேக்கில் வராங்க, யூடியூப் லாபத்தில் இருக்குதுன்னு சொல்லி போடும்போது இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸா தெரில பாருன் பாபு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதில் ஒரு சுதந்திரம் இருக்குது பாருங்களேன் ஸ்ட்ரீமிங் சர்வீஸில். நான் என் வீடு, இது என் வீடு, இது கேமரா கூட இல்லை, ஆன் பண்ணுறேன், நான் பேசுகிறேன், நீங்கள் பார்க்குறீங்க. நான் 19 இயர்ஸ் பிஃபோராக வீடியோ போட்டது, சரி இந்த டெம்பிள் மிக்க ஆரம்பித்து கூட வச்சுக்கிங்க ஏதோ வருஷம், அப்போலேருந்து இது ஒன்று தானே. இங்கே நான் பேசுகிறேன், அங்கே ஜனங்க பார்க்குறாங்க, அடுவில் அவனும் கிடையாது, கூகுள் ஐடியை தவிர வேறு யாரும் கிடையாது. அவனுக்கு காசு கொடுத்துட்றான் நீங்கள் பார்க்குறதுக்கு. ஏதோ புண்ணியம் வாங்க கூகுளில் கண்டதையும் சொதப்போம், இதை மட்டும் அப்படியே வச்சுருக்கான். இப்போ ஷார்ட்ஸ் கொண்டாந்தான், குட்டியாக இருக்கிறவங்களும் பண்ணிக்கிங்கப்பா, பெரிய பெரிய கேமரா போட்டு அவங்களும் நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. முறை இன்னும் கொஞ்சம் ப்ரௌடாக வரேன் ஆஃப் பீயிங் அ யூடியூபியன். என்னென்ன பார்க்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் சினிமா போயிட்டீங்க, படம் போயிட்டீங்க, நடிக்கலாம் போயிட்டீங்கன்னா யூடியூப்லாம் விட்டுருவீங்க. இல்லைப்பா, அதை நான் ஏணி மாதிரி நான் வைக்கலையா, இது வழியாக போயிட்டு அது வந்திருக்குன்னு நீங்கள் என்ன பார்க்கணும், ஃபேமஸ் ஆகுதுன்னு வைக்கிறது இல்லை. ரொம்ப ஆசைப்பட்டு நானும் ஷாராவது ஆரம்பித்தோம். இதில் இவ்வளோ விஷயம் பேசலாமாண்டா, இவ்வளோ பேசலாமாண்டா, எங்களை கவனிங்க, கள்ளத்துக்கு அடித்தோம் இல்லைங்களே, எங்களை கவனிங்க, சத்தம் போட்டோம், கத்தணும், கதறணும். ஆனால் இது ஆத்மார்த்தமாக பண்ணோம். எங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஃப்யூச்சரும் பெருசாக தெரியும். கமெண்ட்ரா, இதில் கமெண்ட் போடுவாங்கடா, ஷேர் பண்ணலாம்டா, இதை ஃபேஸ்புக்கில் போடலாமாண்டா, லிங்க்கை பேஸ்ட் பண்ணலாமாண்டா. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா டிஃபால்ட் ஃபியூச்சரும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். வெறும் 480p தான் ஏதோ மேக்ஸிமம்லாம் இருக்கும். ரெசல்யூஷன் ஏறுறது, நல்ல குவாலிட்டியில் வருது, சேனலோட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது, யூடியூபர்ஸாக இருந்தவங்க அடுத்த லெவல் போகிறதெல்லாம் எல்லாம் கூட இருந்து பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால தான் என் வயசு ஆளுங்களாம் வந்து காசுக்கு பின்னாடி ஓடி சேனலை கட் பண்ணிட்டு போனவங்க எல்லோரும் இருக்கும்போது நான் தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஒரே வில் பவர் வந்து எனக்கு இது பண்ணவே நல்லாயிருக்கு. இதை விட ஒரு சிம்பிளான ஒரு ஆர்ட் ஃபார்ம் உலகத்தில் எவன் கொடுப்பான்? எல்லாத்தையும் விட்டுடுங்க, நான் வீட்டு சேரில் உட்காந்துருக்கேன், இப்படி ஆன் பண்ணுறேன், இன்றைக்கி நடந்து தான் நான் வளர்கிறேன், நீங்களாம் கமெண்ட்டில் நல்லா இருக்குனே, நான் சூப்பர்னேன்றாங்க. இது ஒரு 1000 வியூஸே வந்துட்டு போட்டோம், 1000 பேர், ஒரு 20 கமெண்ட் வந்துட்டு போட்டோம். இது ஒரு ஆர்ட் ஃபார்ம். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை படிக்கும்போது. எவ்ரி ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் இஸ் கன்வெர்ட்டிங் லைக் யூடியூப்போட போட்டி போட முடியலன்றாங்க. ஏன்னா அவ்வளோ டெமோக்ரட்டிஸாக இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக கிரியேட்டருங்க வராங்க, அவங்க கண்டென்ட் போடுறாங்க, ஜனங்க ஹூக்கடாக இருக்காங்க. அதில் ஓகே, இப்போது அதான் புரியுது, இப்போ உலகம் ஃபுல்லாக எவ்வளோ கிரியேட்டருங்க கேமராவை ஆன் பண்ணி அவங்களால என்ன முடியுதோ. நீங்கள் ஸ்பீடு இருக்கான் அவன் பாருங்கள், அவன் ஒரு பிளாக் அமெரிக்கன். அவன் இன்றைக்கி அவன் போன இடத்த யோசிங்க, யாராலையுமே அவனை தடுக்க முடியல, அவனுக்கு எதுவும் சொல்ல முடியல. அவனுக்கு இந்த யூடியூப்புங்கிற ஒரு பவர் இல்லைன்னா அமெரிக்காவில் அவனுக்கான மரியாதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ யோக்கிய நாடெல்லாம் அவனுக்கு கிடையாது. ஃபுட்பால் கூட பார்த்துருப்பீங்க. அவன் சைனாவுக்கு போய் ஒரு வீலாகல அந்த சைனாவோட பிரெயின் வாஷிங் ப்ராபகண்டா அமெரிக்கா பண்ணி வச்சு அவனால் மாற்ற முடிஞ்சுது.
இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ என்கிட்ட டெய்லி வீலாக் போடு, நான் கேட்டு தூங்குறேன்னு சொல்கிறாங்களா இந்த வீடியோ கமெண்ட்டில் இருக்கீங்க தானே. நான் யோசிச்சு இப்போ என்னத்தை டெய்லி சும்மா தானே பேசுகிறோன்னா, யாரோ ஒருத்தருக்கு நீ பண்ணுற ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கன்சோலை கொடுக்குது கருமம், அதை பண்ணி தொலைங்க தான் யாரை பார்த்தாலும் சொல்லுவேன். கவிதை போடுறியா, யாரும் படிக்கலையா, ஒரு லைக் இருக்கா, அந்த ஒருத்தருங்கிற கவிதையை போட்டு தொலை. நீ பெயிண்டிங் வரைகிறியா, 2 பேர் சூப்பராக வரைகிற தம்பி, நீ பயங்கர ஃபேமஸ் ஆவான்னு சொன்னால் ஃபேமஸை விட்றா, உனக்கு பிடிச்சிருக்கா டெய்லி வரைகிறேன் பாடுறா, போதும். காசு வரலையா, காசுக்கு வேறு எதாவது வேலைக்கு போய்க்கோ, அது நம்மளோட தனிப்பட்ட பிரச்சனை. இந்த ஜாய், இந்த ஹாப்பினஸ் வந்து நமக்கு எங்கேருந்து எனக்கு தெரியல. ஜாலி மூடில் இருக்கேன் நான். ட்ராவல் எவ்வளோ வருஷம் ட்ராவல் ஸ்கெட்ச் வீடியோ பண்ணேன், அதுக்கு ஒரு பசங்க இருந்தாங்க, வேறு பசங்க இருந்தாங்க. திருப்பி நான் சோலோ வாங்கிட்டு பண்ணுறேன், டெக்கு பண்ணுறேன், மியூசிக் பண்ணுறேன். எனக்கு எதுவும் போர் அடிக்கலை, அழுக்கலை. அது வந்து எனக்கு நல்லா இருக்குது. எனக்கு வந்து இந்த ஒரு மீடியம் வந்து இப்போ நான் பெரிய கதை சொல்ல போவேன், நடிக்க போவேன், அங்கே எல்லாத்துலேயும் யாரோ ஒருத்தரை நம்பி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒருத்தரை நம்பி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒருத்தங்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒருத்தன் ஓகே சொல்லி ஒருத்தன் காசு கொடுத்துன்னு. இங்கே நான் ராஜா, இது என் கிங்டம், நீங்கள் என் மக்கள். நல்லா இருக்குல்ல, சந்தோஷமாக இருக்குல்ல. அதனால தான் யூடியூப் வந்து இது ரெவன்யூ. அதனால தான் யூடியூப் வந்து ஓகே எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமாக ரெவன்யூ பில்ட் பண்ண முடியலன்னு அது ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா போயிட்டுக்குன்னு தெரிஞ்சப்போ பெரிய ஆளுங்களாம் உள்ளே வராங்க. இப்போ டி சீரியஸ் உள்ளே வராங்க, பெரிய பெரிய கம்பெனிங்க உள்ளே வராங்க, மியூசிக் லேபிள், சினிமா கம்பெனிங்க, அவங்களே சேனல் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களே கிளிப்பு தூக்கி உள்ளே போடுறாங்க. அவங்க பார்க்கும்போது அந்த ரெவன்யூ போதும் அப்படின்னாங்க. இப்போ இளையராஜா அஃபிஷியல் ஆரம்பிக்கிற பயிற்சி நிறைய போதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் யூடியூப் வந்து உதவுது. பெரிய ஆளுங்க வந்து இங்கே ஒரு அஃபிஷியல் ஆரம்பிக்கும் போது நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறதே ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு டைமில் யூடியூப்பில் வெறும் கிரியேட்டருக்கு மட்டும்தான் இருப்பாங்க. என்ன வந்து கெட்டவார்த்தை பேசுகிறேன், இப்போ இருக்கிற பசங்களா தம்பி யூடியூப் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மீடியமாக இருந்துச்சு, எதை வேணால் தைரியமாக பேசலான்னு முதல்ல இந்த இடத்துல லேண்டு வாங்கி நான் போட்டு நான் ஜாலியாக இருந்தேன். நீ லேட்டாக வந்து பக்கத்து வீட்டில் வந்து பில்டிங்கை கட்டிட்டு என்னை பற்றி இவையும் கத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்கக்கூடாது. நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஆன்சரை சொல்லி இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மீடியமாக இருந்துச்சு. மேகசினில் ஜைன் அப்படிம்பாங்க, இந்த கையெழுத்து பத்திரிக்கைம்பாங்க, வீதி நாடகம் மாதிரி, மாடர்ன் ஆர்ட் மாதிரி எல்லா ஆர்ட் ஃபார்ம்லேயுமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கல்ச்சர் இருக்கும். அது வந்து பொது கல்ச்சரில், மெயின் ஸ்ட்ரீம் கல்ச்சரில் பேச பயந்த விஷயங்கள் ஆல்டர்னேட்டிவ் கல்ச்சரில் பேசுவோம். இப்போ என்னால் இது டர்கோஸ்கி பற்றி பேச முடியும், என்னால் ஃப்ளாக் மைக்கில் ஒரு அன்னோன் ஒரு இங்கிலீஷ் பேண்டை பற்றி நல்லா பேச முடியும், பேர்ட்டி உட்காந்து ஒரு ஹெட்ஃபோனை வாங்கன்னு பேச முடியும். இதை வேற எங்கேயும் நல்லா பேச முடியும். இதுக்கான ஒரு மக்கள் இன்னும் இருக்காங்க, அவங்களுக்காக மட்டும் நல்லா பண்ண முடியும். நான் எதுவும் கை காசு போட தேவையில்லை, வாய் இருந்தால் போதும், ஆன் பண்ணி பேசினா ஜனங்க கேட்குது, அவ்வளோதான். இது எவ்வளோ பிக்ஸ்லேட் ஆனாலும் நல்லா பேசணும், நீங்கள் கேட்க தான் போகிறீங்க. இந்த கேமரா நவுற வேணாம், இது ஜூம் பண்ண வேணாம், அங்கிட்டு நான் ஒரு பெரிய ஹீரோ வந்து உட்காந்தா தான் விஜயோதர சேனலில் பார்ப்பாங்கன்னு ஒன்றும் கிடையாது. ஸோ அதை இன்னும் மேலே முன்னேற்றிட்டு போகிறவங்க இன்னும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மிஸ்டர் பீஸ்ட் வரும்போதே காசோட வந்தான், சந்தோஷம். அவன் அந்த மீடியம் பெருசாக்கினா, அவன் அமேசான் பிரைமுக்கு போனால், அவன் ஒரு ஷோ நடத்தினா, ஓகே இதெல்லாம் பண்ண முடியுமா, பாசிபிலிட்டிலாம் இருக்கா. அவன் ஒரு பணக்காரங்களுக்கு கூட ஷோ நடத்திட்டு போட்டோம். ஆனால் அதுக்காக யூடியூப் வந்து இந்த கஷ்டப்படுற மக்களை ஸ்டாப் பண்ணல. நீ எங்கே இருந்தால் போட்டுக்க, கேமரா இருக்கா, ஐடி இருக்கா, சைன் பண்ணி அப்லோடு பண்ணிக்க. உன்னை பார்க்குறேன், உனக்கு வக்கு இருந்தால் உனக்கு ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் பண்ணுவேன், இல்லை நீங்கள் ஹாப்பியாக பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். ஆனால் டெம்பிள் மிக்கி அவார்டு கூட எனக்கு ரொம்ப மனசார பண்ணுறவங்கள மட்டுமே நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முறை கொடுத்தேன். அவ்வளோ நாள் அதில் ஒரு மனுஷன் வரவே இல்லை, மூஞ்செல்லாம் காட்டாதீங்க, இஷ்டமாக இல்லைன்னா இன்னும் ரொம்ப அண்டர்வேல்டாக இருந்தாப்புல ஒருத்தர். வில்பர் கூட போன வாரம் பேசும்போது தான் இந்த ஃபீல் இருந்துச்சு. அவர் வந்து அப்படி தான் பேசுகிறாரு, ஜாலியான விஷயம் விஜய், ஏன் எல்லாம் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க, அந்த ப்ராசஸே ஹாப்பியாக இருக்குது எனக்கு அப்படின்னா. அந்த மனுஷன் கூட ஒரு மியூசிக் வீடியோ ஒன்று இருக்குது. அவரை ஒரு முறை இன்டர்வியூ அவர் கூட உட்காரணும். நீங்கள் இன்னும் என்னை விட நிறைய பார்த்தவர், ரொம்ப வருஷத்தை பார்த்தவர், எனக்கு அண்ணா யூடியூப்பில், அவர் பேசுகிறத எனக்கு கேட்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. சரி நீங்கள் அவன் போடுறான், இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் நம்பலா, அப்படியாடா, நீ கிரியேட் கண்டென்ட். இன்ஃப்ளூயன்ஸுங்க வார்த்தைலாம் எனக்கு பிடிக்காது. இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது தப்பான வார்த்தை. இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னது, நான் அவனை பிரெயின் வாஷ் பண்ணுறது. இன்ஃப்ளூயன்ஸாக திணிக்கிறது. நான் ஷேர் பண்ணுறேன், எனக்கு பிடிக்கும், உனக்கும் பிடிக்குதான்னு பாரு அப்படிங்கிறது. இன்ஃப்ளூயன்சர் பின்னாடி வந்து ஏதோ ஒரு கம்பெனி ஸ்பீக்கரையோ இல்லை ஏதோ ஒரு பொம்மையோ ஓரமாக வச்சுட்டு அதை அவன் ஜனங்களாக பார்த்து எனக்கு விருப்பமானதை நினச்சி ஏமாத்துற ஃபேக்கெல்லாம் பார்க்கும்போது மனசே வந்துருச்சு. ஏன்னா சம்பாதிங்கடா, வேணாங்களே, ப்ரொமோஷன் வந்தால் பண்ணுங்கள், இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா கொடுப்பாங்க, நீ கமெண்ட்டில் பேசுங்க, நானும் கூட பேசியிருக்கேன் 2-3 முறைலாம், தப்பு இல்லை. எல்லாத்தையுமே காசாக பார்க்கும் பொழுதோ இல்லை இன்னொருத்தங்கிட்ட காசு வாங்கிட்டு வேறு ஒரு ஆங்கிளில் வீடியோ போடும்போதோ சரி ஓகே, இவங்க அந்த ஹாப்பினஸ்க்கு வரல, ஃபேமுக்கோ பணத்துக்கோ. இன்னொன்று, அவங்க எந்த டைமில் ஆரம்பிக்கிறாங்கன்னு இருக்குறா ஒரு நிமிஷம். நான் ஃபோன் மாதிரி சார்ஜ் பார்த்துட்டு இருக்கேன் மானிட்டரில், பார்த்தா
சரி, இன்னொன்று லேட்டாக வர்றவங்களோட பார் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வர்ற பசங்களுக்கு நம்ம மதங்கொரி மாதிரி ஆகணும், இர்ஃபான் மாதிரி ஆகணும், அர்ஷத் கான் மாதிரி ஆகணும், விஜய் சேத்து மாதிரி நம்பர் வரணும், மில்லியனில் வரணும்னு ஆசைப்படுற பையனுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். என்ன பார்த்துட்டு ஒருத்தவங்க ஆன்சைட்டி இருக்குது தேவையில்லை. அண்ணனே இவ்வளோ வியூஸில் போதுன்றாரு, நமக்கு என்ன 5000 வந்தால் போதுன்னு சொல்ல உட்காந்து நிறைய பேர் அப்போல்லாம் எனக்கு வீடியோ லிங்க்லாம் அனுப்புவாங்க. யூடியூப் ஒன்று பார்த்து சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். டே பண்ணுறா, எவ்வளோ பேர் இருக்காங்களும் பண்ணுறா. ஏன்னா இப்போ நம்பர் முக்கியம் இல்லை. பிலாங் டு த நம்பர் 1 ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் இந்த வேர்ல்டு. நான் அதில் ஒரு பார்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சும்மா நீங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுது. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி யூடியூபியன். பார் வேர்க்குது கருமம். ஏன்னா ஏசி போட்டால் சத்தம் கேட்கும், ஃபேன் போட்டால் சவுண்டு கேட்கும். இவனா வேர்த்துட்டு ஆர்ட் பண்ண முடியுமா அந்த உலகத்தில்? ஸோ நீங்கள் இவ்வளோ வருஷம் என்ன பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா வி ஆர் பார்ட் ஆஃப் அ கிரேட் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ். ப்ரௌட் ஆகிக்கலாம். கூகுள்லாம் திட்டி அவ்வளோ மெட்டாமகிலெலாம் போட்டிருக்காங்க தான் கூகுள் யூடியூப்பில் வீடியோ அப்லோடு தான் பண்ணோம். அதுக்கு எப்படி காசு தான். டேய் இழைச்சிருக்கேன் இல்லைடா, இங்கே போகிறேன், இழைச்சிருக்கேன்டா. ஜிம் போகிறேன், நைட்டெல்லாம் வந்து சக்கரை கட் பண்ணிட்டேன், டின்னர் நைட்டு சேலட் சாப்பிட்றேன். இல்லை தூக்கம் மட்டும் வரமாட்டேங்குது, இழைச்சிருக்கேன்னு சொல்லுங்கடா, கமெண்ட்டில் கொண்டுருவேன். பழைய வீடெலாம் கம்பேர் பண்ணி போடுங்கடா. ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்தேன். இட் இஸ் வெரி ஹாப்பி மேன். நல்லா இருந்துச்சு. ஓகே கூல். நெட்ஃப்ளிக்ஸே கூட திணறுதா எங்களோட. ஆந்தனி புர்டைன், ஃப்ரெஞ்ச் அமெரிக்கன் செஃப், அவர் ஃபாலோ பண்ணுறாங்க யூடியூப்பில். அவரோட ஃபுல் வீடியோஸ்லாம் இருக்குது, பார்த்துக்கிட்டு இருந்தேன். அன்னோன் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்புறம் கிராண்ட் மாரிசன், காமிக் ரைட்டர், அவரோட த இன்விசிபிள்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால. இப்போ அவரோட த மிஸ்ட்ரி பிளேன்னு ஒரு காமிக்கு. அதுக்கப்புறம் இது டூம் பெட்ரோல், அவர் எழுதின த ஆம்னி பஸ், அது படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதான். நாளைக்கு காஞ்சிபுரம் போவேன் மத்தியானத்துக்கு மேலே. நாளைக்கு ஷூட் மெட்டா நல்லா போகுதுடா. நானே ஆஃபீஸில் இன்னும் ஒரு இன்டர்ன் பையன் ஒருத்தனை பிடிச்சிருக்கேன். 2 பேரை பார்த்து சமாளிச்சுக்கிறோம். 4 வீடியோ போட்டேன், ஜாலியாக போகுது. ஃப்ளாக் ஒன்று போட்டேன், ஒட்டாக்க குரூட்டை வந்து வர வைக்கணும் அப்படின்னு அது பாட்டு போயிட்டுருக்கு. வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் சண்டே, அதாவது தான் ராத்திரி. செஞ்சு எல்லாம் பாருங்கள். இதுக்கப்புறம் மெஸ்ஸி ஆடுவாரான்னு தெரியாது. மெஸ்ஸியோட கடைசி மேட்சாக இருக்கலாம். நான் 40 வயசு, அதுக்கு 44 இருப்பான். ஆடுவாங்களான்னு தெரியாது. லமின் யமால், அவன் புது பையன், அவன் அடுத்த மெஸ்ஸின்னு சொல்கிறாங்க, அவனும் ஆடுறான். மாதிரி ஹோல்சமான ஒரு கதை சொல்லியிருக்கோம். மெஸ்ஸி வந்து ஃபோட்டோவில் லமின் யமாலை குளிப்பாட்டினா அது தனியாக பேசுவோம். இன்றைக்கி யூடியூப்கான ஒரு யூடியூப் வீடியோ. ஸோ வேர்ல்ட் கப் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நான் வந்து வீலாக் நிறைய போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நான் ஏதோ தெரில, திருப்பி ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கு. நியூஸ் படித்தவொடனே யூடியூப் மேலே பாசம் வந்துருச்சு. எனக்கு யூடியூப் மேலே பாசம் வந்துருச்சு. இதை கட்டிட்டு இவ்வளோலாம் அழுதது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான். ஸோ இதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் இந்த யூடியூப்பை. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் இட். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஸ்டார்டிங் எல்லாருக்கும் ஒரு முன்னாடியே ஆரம்பித்து அதை கற்றுக்கிட்டு இவ்வளோ வருஷம் சர்வே பண்ணி கொண்டு போகலான்னு நிறைய பேருக்கு ஒரு லெசனாக இருக்கிறது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. அதான். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். எல்லாமே தூங்குங்க, நாளைக்கு பார்ப்போம். ட்ரிபிள் வீலாக்.